டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு தேவையான ஃபிசிக்ஸ் கிளாஸை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல்ல இருந்து சொல்லிக்கிறதுனா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸ் என்னென்னு பார்க்கலாம். அக்கோஸ்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் சவுண்ட். ஸ்டடி ஆஃப் சவுண்ட் இஸ் கால்டு அக்கோஸ்டிக்ஸ். ஆப்டிக்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸ்டடி ஆஃப் லைட் இஸ் கால்டு ஆப்டிக்ஸ். ஸ்டடி ஆஃப் மோஷன் இஸ் கால்டு மெக்கானிக்ஸ். Next, electromagnetism. Electromagnetism is a study associated with electric and magnetic field. Electric field உடையும் magnetic field உடையும் combined ஆன ஒரு ஸ்டடிக்கு தான் electromagnetismனு சொல்கிறது. Nuclear physics, study of atoms and molecules. Next, plasma physics, study of ionic state of matter. இந்த plasmaங்கிறது மேட்டருடைய ஃபோர்த்து ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சாலிட், செகண்ட் ஸ்டேஜ் லிக்விட், தேர்ட் ஸ்டேஜ் கேஸ், ஃபோர்த்து ஸ்டேஜ் தான் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவை பற்றின ஸ்டடி தான் பிளாஸ்மா ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்ட் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட், ஜியோஃபிசிக்ஸ். ஜியோஃபிசிக்ஸ் இஸ் a study of internal structure of the earth. Thermodynamics, study of heat is called thermodynamics. ஃபிசிக்ஸோட மிகவும் முக்கியமான டாபிக்ஸுக்கு நாம் இப்போ போகிறோம். மேட்டர், எனிதிங் தட் passes weight and occupies space is called matter. மேட்டர்னால் அதுக்கு ஒரு இடம் வேணும், அப்புறம் அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நாம் மேட்டர்னு கூப்பிடலாம். இது நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், ஃபெர்மியோனிக் கண்டென்சேட், குவார்க், குளூவான், பிளாஸ்மா. சாலிட், லிக்விட், கேஸ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் இருந்து தான் ஃபோர்த்து ஸ்டேஜ் தான் பிளாஸ்மா. ஃபிஃப்த் ஸ்டேஜ் போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேட்டரோட ஃபிஃப்த் ஸ்டேஜ் போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். சிக்ஸ்த் ஸ்டேஜ் ஃபெர்மியோனிக் கண்டென்சேட். சிக்ஸ்த் ஸ்டேஜ் குவார்க், குளூவான், பிளாஸ்மா. குவார்க், குளூவான், பிளாஸ்மா. சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், ஃபெர்மியோனிக் கண்டென்சேட், குவார்க், குளூவான், பிளாஸ்மா. இப்போ நம்ம பிளாஸ்மாவை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இஸ் கால்டு பிளாஸ்மா. ஸ்டேட் ஆஃப் மேட்டர் விச் இஸ் சீன் இன் த சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். சன்னோடையும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டார்ஸோடையும் சென்ட்ரல் போர்ஷனையும் இருக்கிற அயோனிக் கேஸஸ் பிளாஸ்மா அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது மேட்டரோட ஃபோர்த்து ஸ்டேட். நாம் ஏற்கனவே சாலிட், லிக்விட், கேஸ் இந்த 3 ஸ்டேட் தான் படிச்சிருக்கோம். ஆனால் 4வது ஸ்டேட் தான் பிளாஸ்மா. The gases are ionized at very high temperature is called plasma. கேஸஸை ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது பிளாஸ்மாங்கிற ஸ்டேஜ் வந்துடும். ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அட் வெரி லோ டெம்பரேச்சர் இஸ் கால்டு ஃபெர்மியோனிக் கண்டென்சேட். இது மேட்டருடைய சிக்ஸ்த் ஸ்டேட். சிக்ஸ்த் ஸ்டேட் தான் ஃபெர்மியோனிக் கண்டென்சேட். ஸ்டேட் ஆஃப் மேட்டர் விச் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் ஆர் டென்சிட்டி இஸ் கால்ட் குவார்க், குளூவான், பிளாஸ்மா. இந்த வேர்டை நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, வேறு வழி இல்லை. குவார்க், குளூவான், பிளாஸ்மா. State of matter which exists at extremely high temperature or density is called quark, gluon, plasma. States of matter which exist at extremely high temperature or density is called quark, gluon, plasma. இது எல்லாம் ஃபிசிக்ஸோட பேஸ் தான். இன்னொரு வாட்டி நான் இது சொல்கிறேன். சாலிட், லிக்விட், கேஸ் அது 3 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேட்டரோடைய ஃபோர்த் ஸ்டேட் தான் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மானா கேஸஸை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அயனைஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுதான் பிளாஸ்மா. இது எங்கே இருக்காருன்னா ஸ்டார்ஸோடைய சன் மாதிரி இருக்கிற ஸ்டார்ஸோடைய சென்ட்ரல் போர்ஷனில் தான் பிளாஸ்மாங்கிற ஸ்டேஜ் இருக்குது. இது மேட்டருடைய ஃபோர்த்து ஸ்டேஜ்.
ஃபிஃப்த் ஸ்டேஜ் தான் Bose-Einstein condensate. சிக்ஸ்த் ஸ்டேஜ் தான் fermionic condensate. செவன்த் ஸ்டேஜ் தான் quark-gluon plasma. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷனுக்கு போகிறோம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸோட பேஸ் தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தான் நினைக்கிறேன். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். நம்ம சுற்றி இருக்கிற யூனிட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், ஒன்று டெரைவ்டு யூனிட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் இந்த யூனிட்ஸ் வந்து பேசிக்கான யூனிட்ஸ், அந்த பேர் சொல்கிற மாதிரியே பேசிக்கான யூனிட்ஸ். வேறு எந்த விதமான ஒரு யூனிட்ல இருந்தும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை நமக்கு உருவாக்க முடியாது. அதனால தான் அதை ஃபண்டமெண்டல், ரொம்ப பேசிக்னு சொல்கிறேன். which can't be derived from any other quantities is called fundamental units. இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து 7 எண்ணம் இருக்குது. அந்த 7 எண்ணத்தை வந்து SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் அந்த 7 எண்ணத்தையும் நாம் படிக்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு அதோட டெரிவேஷன் பாருங்கள். which can't be derived from any other quantities is called fundamental units. Next, derived units. Units which are derived from the fundamental units are called derived units. இந்த 7 fundamental units இருக்குது. இந்த 7 fundamental unitsல இருந்து derive பண்ணி நாம் எடுக்கிறது தான் derived units. இப்போ அந்த 7 fundamental units என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் லெங்த். இது நீங்கள் LMTன்னு ஞாபகத்தை வச்சுக்கலாம். லெங்க்த்து, மாஸ் அண்ட் டைம். LMT, லெங்க்த்து, மாஸ் அண்ட் டைம். இது நாம் டெய்லி லைஃப்லேயே யூஸ் பண்ணுறது தான். லெங்க்த்துங்கிறதுக்கு வந்து SI யூனிட். அதாவது லெங்க்த்துங்கிற குவான்டிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறீங்கன்னா மீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க. இதோட சிம்பிள் ஸ்மால் லெட்டர் M. மாஸுங்கிற குவான்டிட்டியை கிலோகிராமில் வந்து கிலோகிராமில் தான் நம்ம மெஷர் பண்ணுறாங்க. இதோட கேஜி இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேஜி. இந்த கே வந்து ஸ்மால் லெட்டர் தான். மாஸ் வந்து கிலோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து செகண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது ஸ்மால் லெட்டர் S வச்சு தான் டினோட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், கேபிட்டல் லெட்டர் A. எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். டெம்பரேச்சர் கெல்வின், கேபிட்டல் லெட்டர் K. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், MOLE, மோல். இது நீங்கள் இப்படியே ஞாபகத்தில் வச்சுருந்தா போதும். இந்த மோல்ட எல்லாம் டெஃபினேஷன் தேவையில்லை. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் டினோட் பண்ணுறது MOL. லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, CDன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, CDன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னு நினைக்கிறேன். குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ். நம்ம போட்டுக்கிற கண்ணாடியில் இருக்கிற அந்த பவர் டயோப்டருங்கிற யூனிட்டில் தான் சொல்கிறோம். இதை வந்து கேபிட்டல் லெட்டர் D வச்சு டினோட் பண்ணுவோம். பவர் ஆஃப் லென்ஸ் எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்கன்னா டயோப்டர். எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் OHM, அதோட சயின்டிஸ்டோட பேர். எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு பாஸ்கல், PASCAL. எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ் சீமென்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதோட ரெசிப்ரோக்கல் தான் இந்த சீமென்ஸ்ன்னு சொல்லு. ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்ட் இன் ஹெட்ஸு, கேபிட்டல் லெட்டர் Hல டினோட் பண்ணும். இதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரீக்வன்சி பெக்கரல். ரேடியோஆக்டிவிட்டி, ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸு, ரேடியோஆக்டிவிட்டி பெக்கரல். கெப்பாசிட்டன்ஸ் ஃபேரட், ஃபோர்ஸ் நியூட்டன். எனர்ஜி, ஒர்க் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜூல். பவர், ரேடியன்ட் ஃப்ளக்ஸு, வாட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம், வேறு வழி இல்லை. எனர்ஜி, ஒர்க்கு, அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு ஜூல். பவர், ரேடியன்ட் ஃப்ளக்ஸு, வாட். எலக்ட்ரிக் சார்ஜ், அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் கூலோம். electric charge, amount of electricity in Coulomb. Electric charge, amount of electricity in Coulomb. Plane angle, radian. Plane angle, radian. Inductance, Henry. Wavelength, angstrom. Magnetic flux density, Tesla. Depth of the sea in fathom. Next part வந்து basics தொடரும். Okay, thank you.